அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு இருத நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி பேசதான் குழந்தைகள் இருதய நோய் நிபுணர் டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கான நோய்கள் இருதய நோய்கள் எந்தெந்த அளவுக்கு இருக்கு, வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ குழந்தைகளுக்கு இருதய நோய்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பெரியவங்களுக்கு வர்ற இருதய நோய் முற்றிலும் வேற மாதிரி. அந்த ரத்த நாளங்கள்ல கொலஸ்ட்ரால் அடைச்சு அதனால இந்த மாரடைப்பு வர்றது. குழந்தைங்களுக்கு மெஜாரிட்டி பர்த் டிஃபெக்ட்ஸ்னு சொல்றோம், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். பிறக்கும் போதே அந்த கருவுல ஹார்ட் உருவாகும் போது அதுல வர்ற ப்ராப்ளம்ஸ்னால வர்ற நோய் தான் இருதய நோய். மெஜாரிட்டி இது. ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் நார்மலா ஹார்ட் இருந்தா கூட, பிறக்கும் போது ஹார்ட் நார்மலா இருந்தா கூட பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்ல வேற ஏதாவது காரணத்தினாலேயோ ஹார்ட்ல ஒரு பாதிப்பு வர்றது. அந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, இப்ப காரணங்கள் பார்த்தோம். இதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? இந்த டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள்? டிசீஸ் வர்றதுக்கான காரணம் பர்டிகுலரா எதுவும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி எதுவும் காரணம் கண்டுபிடிக்கல. இதுக்கு மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காரணத்தை மட்டும் இல்லாம பல காரணங்கள் சேர்ந்து வர்றது. ப்ரெடாமினன்ட்லி இது ஜெனட்டிக், அதாவது மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு காரணம். மதர்க்கோ இல்ல ஃபாதர்க்கோ இல்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் அந்த ஜீன்ஸ்ல கார்டியாக் ஹார்ட் அந்த ஃபார்மேஷனுக்கு காரணமா இருக்கிற ஜீன்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது சொன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரலாம். பிளஸ் மற்ற காரணங்கள் இப்போ ரீசெண்டா சுற்றுச்சூழல்ல நிறைய மாசு ஏற்படுது, அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ மல்டி ஃபேக்டோரியல், பர்டிகுலரா எதுவும் காரணம் கிடையாது. சில மதர்ஸ்க்கு பிரெக்னன்சி டைம்ல சில ஜுரம் வரும், ருபெல்லா அப்படின்னு ஒரு ஜுரம் வரும். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இப்ப வேக்சினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தை பருவத்திலே எல்லாம் கட்டாயமா அதை போடுறோம். பட் முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த மாதிரி வேக்சினேஷன் இல்லாத காலத்துல அது நிறைய இருந்தது. அந்த ருபெல்லா ஜுரம் வந்ததுன்னா அது ஹார்ட்டை தாக்கும், கருவுல இருக்கிற சிசுவோட ஹார்ட்டை தாக்கி அதுல பாதிப்பு உண்டாக்குறதுக்கு ஒரு காரணம் உண்டு. டாக்டர், இதுக்கான காரணங்கள் இப்ப பார்த்தோம். இதோட சிம்டம்ஸ், அறிகுறிகள் எந்த அளவு இருக்கும்? சிம்டம்ஸ்னா இப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதோட தாக்கம் ரெண்டு உறுப்புல தெரியும். ஒன்னு ப்ரெடாமினன்ட்லி லங்ஸ், ஏன்னா ஹார்ட்டும் லங்ஸும் ஒன்னு சார்ந்து இருக்கிறது. சோ ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது லங்ஸ்ல பிரதிபலிக்கும். லங்ஸ்ல எப்படி பிரதிபலிக்கும்னா அது லங்ஸ்ல தேவைக்கு அதிகமா ரத்தம் போய் அதனால லங்ஸ்ல கன்ஜெஷன் வர்றது. ஓகே. சோ அதனால இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க பிறந்த உடனே மூச்சு திணறல் இருக்கும். நார்மலா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 30-40 வரைக்கும் பிரீதிங் இருக்கும் ஒரு மினிட்டுக்கு. பட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா 50-60 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிளஸ் அந்த மாதிரி மூச்சு திணறல் இருக்கிறதுனால இந்த குழந்தைங்க எல்லாம் ஒழுங்கா பால் குடிக்காது. அதனால வெயிட் எடை குறையும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் நார்மலா கூடாம ரொம்ப ஸ்லோவா இல்ல கூடாமையே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரீதிங்லயே நிறைய கேலரிஸ் இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அந்த மூச்சு திணறல்னால ஃபீட் பண்றது கஷ்டமா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி வரும். இன்னொன்னு, இதே குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அது இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இன்னொரு உறுப்புல பாதிப்பு வர்றது ரத்த ஓட்டத்துல. சில சமயம் இந்த காம்ப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்றோம், ப்ளூ பேபிஸ்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரத்த ஓட்டத்துல சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் கலந்து போகும்போது இந்த நார்மலா பிங்கா இருக்கிற நகங்கள் அதெல்லாம் டார்க்கா ஒரு மாதிரி அசுத்த ரத்தம் கலக்கிறதுனால ப்ளூ கலரா மாறும். சோ இது ரெண்டும் தான் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ சார், நான் மோப்பர்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுசிலா. என்னோட சிஸ்டரோட குழந்தைக்கு பிறக்கும் போது ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னாங்க. பட் நாளடைவுல சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் டாக்டர். அதாவது இப்போ கருவுல குழந்தை உருவாகும் போது ஹார்ட்ல ரெண்டு ஓட்டம் நார்மலாவே எல்லா பேபிஸ்க்குமே இருக்கும்.
சோ அது வந்து கருவுல குழந்தை இருக்கும்போது இருக்கிற ரத்த ஓட்டத்துக்கு தேவையான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அது. சோ அது பிறந்த உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 ஓட்டையும் இருக்கும். இதுக்கு வந்து ASD PDA அப்படின்னு பேரு மெடிக்கல் டெர்மினாலஜில. சோ இந்த 2 ஓட்டையும் வந்து நாளடைவுல படிப்படியா சுருங்கி தானா மூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரேரா வந்து அந்த தானா படிப்படியா மூடுறது வந்து கம்ப்ளீட்டா 100% மூடாம பாதியிலேயே இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இது வந்து நாளடைவுல ஒரு அப்நார்மல் ஹோலா இருக்கும். சோ அதுதான் அந்த மாதிரி தான் ஏதாவது வந்திருக்கும். வேற சின்ன ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது சொன்னா அது வளர வளர அது தானாவே மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இந்த குழந்தைகளுக்குரிய வயது எந்த வயதுல வந்து இந்த இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? இதான் இது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது வந்து பிறவியிலே வர்றது. சோ அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம இந்தியா கண்டத்துல ஆசியா கண்டத்துல எல்லாம் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. யூஸ்வலா 5 to 15 இயர் ஏஜ் குரூப்ல தான் அது வர்றது. அதுக்கான காரணம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கிருமி. அந்த கிருமி வந்து தொண்டையில த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு சொன்னா சிலருக்கு அதோட பிரதிபலிப்பு வந்து ஹார்ட்ல இருக்கிற வால்வை தாக்கும். சோ அது மாதிரி அந்த வால்வ்ஸ் டேமேஜ் ஆகி வால்வ் லீக் ஆகுறதோ இல்ல வால்வ்ல சுருக்கம் வர்றதோ அதோட எஃபெக்ட். இன்னொரு முக்கிய ஹார்ட் டிசீஸ் இப்போ ரீசெண்டா ரொம்ப அவேர்னஸ் வர்றது வந்து காவாசாக்கி டிசீஸ்னு பேரு. இது வந்து 1 to 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற பேபிஸ்க்கு வர்றது. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஜுரம் மாதிரி ஆரம்பிக்கும். பட் 5 நாள் ரொம்ப ஜுரம் இருக்கும். கண்ணு, காது, கண்ணு, உதடு, நாக்கு இதெல்லாம் ரொம்ப சிவப்பாகும். அப்புறம் யூஸ்வலா 10th டே வந்து கையில, அதாவது இந்த உள்ளங்கையிலயும் பாதத்திலயும் தோல் உரிய ஆரம்பிக்கும். சோ அதை வச்சுதான் வந்து அது காவாசாக்கி டிசீஸ்ங்கிறது கண்டுபிடிப்போம். அதோட விளைவுகள் என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு வாஸ்குலைட்டிஸ், அதாவது உடல்ல இருக்கிற ரத்த நாளங்களை பாதிக்கிற ஒரு கண்டிஷன். சோ அது பர்டிகுலர்லி அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், கொரோனரி ஆர்டரிஸ், ஹார்ட்ல இருக்கிற கொரோனரி ஆர்டரிஸ், அதாவது ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் சப்ளை பண்ற ரத்த குழாய், அத வந்து இட் அஃபெக்ட்ஸ். சோ அதனால அதுல வந்து வீக்கம் வந்து அதுல ரத்தம் உறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ குழந்தைங்களுக்கே வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு இந்த காவாசாக்கி டிசீஸ் ஒரு காரணம். இது ஜப்பான்ல நிறைய பார்த்தாங்க. காவாசாக்கிங்கிற டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் இத வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணாரு. அதனால காவாசாக்கி டிசீஸ்னு பேரு. மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் வி see a lot of it. முன்னெல்லாம் அதை பத்தி பீடியாட்ரிஷியன்ஸ்க்கு அவ்வளோ தெரியல. பட் இப்போ அது தெரிஞ்சு நிறைய ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி we are treating it early. அண்ட் டாக்டர், இப்ப வந்து அந்த இருத நோய்க்கான வாய்ப்புகள் அதிகம், காரணங்கள் நிறைய சொன்னீங்க. இப்ப வந்து இந்த சொந்தத்திலே திருமணம் பண்றது, அப்பா அம்மா வந்து சொந்தத்திலே திருமணம் பண்றதுல வந்து பிறவி கோளாறுகள் நிறைய ஏற்படுது. இந்த இருதய பிறவி கோளாறுகளுக்கும் அது ஒரு காரணமா அமைய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பா. அதான் அந்த மரபணு சம்பந்தப்பட்ட நோய்னு சொன்னேன்ல. சோ இந்த மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது அந்த டிஃபெக்ட் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதாவது ஹார்ட் உருவாகும் போது அதுக்கு பர்டிகுலர் ஜீன்ஸ் வந்து கோடிங் பண்ணும். சோ அந்த ஜீன்ஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா தட் டிரான்ஸ்லேட்ஸ் டு அ ஹார்ட் டிஃபெக்ட். பட் அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ள இன்டர்மேரி பண்ணும்போது அது சேர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சோ அது சில சமயம் வந்து ஃபாதர்ட்ட மட்டும் இருந்தது சொன்னா, மதருக்கு நார்மல் ஜீன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா குழந்தைங்களுக்கு பாதிக்காது. சில சமயம் மதருக்கும் ஃபாதருக்கும் 2 பேருக்கும் அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்குன்னா அது வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ அது கன்சாங்குனிட்டில அது ஒரு ப்ராப்ளம். இதற்கான டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்கு டாக்டர்? இந்த குழந்தைகளுக்கான இருத நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ குழந்தைங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சொன்னேன், அடிக்கடி சளி பிடிக்கிறது, இல்ல மூச்சு திணறல் இருக்கிறது, இல்ல கை கால் நீளம் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இல்ல ஹார்ட் மர்மர், ஹார்ட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வருது, இதெல்லாம் வச்சு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்ட்டு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, அதுல வந்து ஹார்ட்
லங்ஸ் ஓட ஸ்டேட்டஸ் எப்படிங்கிறது தெரியும். இசிஜி வந்து ஹார்ட்டோட இருதய துடிப்பு எப்படி இருக்குங்கிறது தெரியும். சீரா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்காங்கிறது தெரியும். எக்கோ கார்டியோகிராஃபி வந்து ஹார்ட்டோட ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். சோ ஹார்ட் ஸ்கேன் தான் வந்து எக்கோ கார்டியோகிராஃபி. அதுல ரொம்ப துல்லியமா எல்லா டீடைல்ஸும் பார்த்துடலாம். ஹார்ட் உள்ள ப்ராப்ளமா வெளியில ப்ராப்ளமா, ஓட்டையா இல்ல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா தெரியும். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், பெயர் சொல்லுங்க சார். ரவிச்சந்திரன், விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுறேன். ரவிச்சந்திரன், உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. 1 வயசு சொல்லுங்க. ஹார்ட்டுக்கு போற நரம்புல சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னாங்க. அதை டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கலாம் நாங்க. அப்புறம் பார்த்துட்டு இப்ப பண்ண முடியாது, இந்த கொஞ்ச நாள் பாப்போம் பண்ணி விட்டாங்க சார். அது ஆஞ்சியோகிராம் பண்ணலாம் வேணுங்களா சார்? அதாவது நான் சொன்ன மாதிரி எக்கோ கார்டியோகிராஃபில ஒரு 95% டயக்னோசிஸ் கிளியரா தெரிஞ்சிரும். சில டைம் வந்து ஹார்ட் உள்ள வந்து அந்த ஹோல்னால என்ன எஃபெக்ட்ங்கிறது பாக்குறதுக்கு ஆன்ஜியோ தேவைப்படலாம். இல்ல அந்த டீடைல்ஸ் வந்து எக்கோல கிளியரா தெரியலன்னா ஆன்ஜியோ தேவைப்படலாம். சோ ஆன்ஜியோகிராஃபிங்கிறது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் டூல். சோ அது வந்து ஆபத்தான விஷயம் எதுவும் கிடையாது. அப்படி எக்கோ கார்டியோகிராஃபில தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா கண்டிப்பா ஆன்ஜியோகிராஃபி பண்ணி பார்க்கலாம். டாக்டர், இப்ப இந்த குழந்தைகளுக்கான அந்த இருதய நோய்க்கு வந்து சிகிச்சை முறைகள் எந்தெந்த அளவுக்கு இருக்கு? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, இப்போ முன்னாடி எல்லாம் இப்போ இந்த பீடியாட்ரிக் கார்டியாலஜிங்கிறது வந்து ஒரு 40 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கு. அது ஏன் வந்ததுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் தி என்டிட்டி. பெரியவங்களுக்கு வர்ற ஹார்ட் டிசீஸ் வந்து முற்றிலும் வேறுபட்டது, குழந்தைங்களுக்கு வர்றது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். சோ பெரியவங்களுக்கு இருதய மருத்துவம் படிக்கிறவங்க வந்து இதை டீல் பண்ண முடியாது. சோ அதனாலதான் இது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியா வந்தது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியால வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு. நிறைய சென்டர்ஸ் இருக்கு. 2000ல நான் இந்தியாவுக்கு வந்தபோது மேபி ஒரு 10 சென்டர் தான் இந்த மாதிரி பீடியாட்ரிக் கார்டியாக் ஃபெசிலிட்டிஸோட இருந்தது. இப்போ நிறைய பேர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த நிலையில வந்து ஆல்மோஸ்ட் 98% குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில சிகிச்சை அளிக்க முடியும். சிகிச்சையே பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன் வந்து மேபி ஒரு 2%. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்ப வந்து சிகிச்சை அளிக்க முடியாத பட்சத்தில் அது வந்து பிறவி கோளாறு இருக்கிற வாய்ப்புகள் உண்டா? இல்ல பிறவி கோளாறுகளுக்கும் கம்ப்ளீட்டா சிகிச்சை அளிக்க முடியுமா டாக்டர்? பிறவி கோளாறுகளுக்கும் கம்ப்ளீட்டா சிகிச்சை அளிக்க முடியும். ஏன்னா பிறவி கோளாறுன்னு சொன்னோம்னா ஹார்ட்ல இப்போ 4 சேம்பர்ஸ் இருக்கு, வால்வ்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ளூ பேபிஸ்னு சொல்ற கண்டிஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம், நீல குழந்தைன்னு சொல்றது. அதுல வந்து சில சமயம் இந்த பம்பிங் சேம்பர்ஸை உருவாகாமையே இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கூட 2 or 3 ஸ்டேஜஸ்ல, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், பிறந்த உடனே ஒரு ஆபரேஷன், அப்புறம் 1 இயர்ல, அப்புறம் 5 இயர்ஸ்ல ஆபரேஷன் பண்ணி அந்த சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் கலக்காத அளவுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி நார்மலா ஸ்கூலுக்கு போறாங்க. அண்ட் they even get married, grown up, they even get married, have children of their own, have family of their own. So அந்த மாதிரி இருக்கு. இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எந்தெந்த கண்டிஷனுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாத கண்டிஷன், பிளஸ் அந்த டைலேட்டட் கார்டியோமயோபத்தின்னு ஒரு கண்டிஷன். அது வந்து இப்ப நம்மளுக்கு சாதாரண சளி பிடிச்சதுன்னா அந்த வைரஸ் கிருமி வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த ஹார்ட் மசிலையும் தாக்கும். சோ அப்போ அந்த ஹார்ட் மசில் வந்து வலுவிழந்து அது பலூன் மாதிரி வீங்கிக்கும். அப்ப அந்த பம்பிங் ஒழுங்கா இருக்காது. சோ அதை வந்து ஆபரேஷன் பண்ணி சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கம்ஸ் இன். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார், நான் கோடம்பாக்கத்துல சாந்தி பேசுறேன். கோடம்பாக்கத்துல உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சாந்தி பேசுறேன். சாந்தி, உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், எனக்கு என் பையனுக்கு 6 வயசு இருக்கு. அவனுக்கு அடிக்கடி மூச்சு வாங்கும், ரொம்ப அழுதானாக்க மூச்சு வாங்கும். அவனுக்கு வந்து தொண்டையில வந்து கட்டி இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க டாக்டர். 3 மாசத்துல ஆபரேஷன் பண்ணோன்னு. இந்த மாதிரி தொண்டையில கட்டி வந்து மூச்சு வாங்கினாக்க ஹார்ட்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? அவன் வந்து வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கான். 6 வயசுல 20 கிலோ தான் இருக்கான்.
இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இருக்காங்களா? சரி, அதாவது விளையாண்டா மூச்சு வாங்கும்னு சொன்னா அதுக்கு வந்து காரணம் ஒன்னு லங்ஸா இருக்கலாம், இல்ல ஹார்ட்டா இருக்கலாம். நீங்க வந்து ரெண்டத்தையும் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லங், குழந்தை டாக்டர்கிட்ட காமிச்சு அவர் வந்து லங்ஸ் எல்லாம் நார்மல், தொண்டை எல்லாம் நார்மலா இருக்கு, நல்லா சாப்பிடுறான், சாப்பிட்டு கூட எதுவும் இந்த மாதிரி வெயிட் ஏர்ல மூச்சு வாங்குதுன்னு சொன்னா கண்டிப்பா ஹார்ட் செக் பண்ணிக்கணும். இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸா ரூல் அவுட் பண்றதுதான். வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, டிபி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அந்த அவங்க சஸ்பிஷன் இருந்தது சொன்னா ஹார்ட் கண்டிப்பா எவாலுவேட் பண்ணிக்கலாம். டாக்டர், இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதற்கான இப்ப மக்கள்கிட்ட இப்பதான் அவரோட அவேர்னஸ் வந்து அது இது இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி பண்ணுவீங்க? இதோட சாத்தியக்கூறுகள் எப்படின்னு பத்தி சொல்லுங்களேன். இப்ப ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து மேலை நாடுல எல்லாம் ருட்டீனா நடக்கிற ஒரு விஷயம், அண்ட் வெளியில தெரியாம நடக்கிற விஷயம் முக்கியமா. பட் நம்ம நாட்டுல வந்து நம்ம கலாச்சாரத்தினால அந்த உடல் உறுப்புகளை தானம் பண்றது, இல்ல ஈவன் போஸ்ட்மார்ட்டம் பண்றது, இருந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல யாரும் உடல் உறுப்புக்கு முன் வர மாட்டாங்க. சோ அதனால இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க, நிறைய அடல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து ஹார்ட் கிடைக்காம அண்ட் மெடிக்கல் தெரப்பி ஃபெயில் ஆயிட்டு தே ஜஸ்ட் டை. பட் இப்போ ரீசன்ட் ஈவென்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் பாப்புலர் பண்ணதுனால இப்போ நிறைய அந்த உடல் உறுப்பு முன் வர்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட்டும் வந்து அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி யார் யாருக்கு தேவை, யார் யார் கொடுக்க முன் வர்றாங்க அப்படிங்கறத ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பர்சன், கோஆர்டினேட்டிங் பர்சன் வச்சு they are coordinating. So அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து டெக்னிக்கலி அது ஒரு பெரிய டிஃபிகல்ட் ஆபரேஷன் கிடையாது. பட் இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் தான் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட். அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுறவங்க வந்து ரொம்ப சிக்கா இருப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களுக்கு ஹார்ட் கிடைக்கலன்னா they may just pass away. So அந்த மாதிரி டைம்ல they have to get correct size and blood group matched heart. So அந்த மாதிரி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணோம்னா நிறைய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவர் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வாழறதுக்கு, அவருடைய சமுதாய வாழ்க்கை, அவருடைய பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்? நிறைய இருக்கு. இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம்னு சொன்னா அது வந்து இன்னொருத்தரோட உறுப்பை வந்து ஒருத்தருக்கு பொறுத்துறோம். சோ அது வந்து அந்த ஹார்ட் வந்து ஒரு ஃபாரின் பாடி. சோ நம்ம உடல் வந்து அதை வந்து ஒரு ஃபாரின் பாடியா ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ண பார்க்கும் எப்பொழுதுமே. ஃபாரின் டிஷ்யூ இருந்தது, லைவ் ஃபாரின் டிஷ்யூ நம்ம உடம்புல இருந்ததுன்னா இட் வில் அவர் பாடி வில் அட்டாக் இட். சோ அதை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து காலம் பூரா ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசின்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அந்த எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ற மெடிகேஷன்ஸ். இப்போ அதே மாதிரி தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான். சோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா 70% வந்து 1 yearல they will be alive. பட் சில டைம் இந்த மாதிரி மெடிசின் கொடுத்து கூட அந்த ரிஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம they die. So 30% 1 yearல 30% will die. 10 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா 50% of them will be alive. So 50%. So நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் 100% guaranteed ட்ரீட்மெண்ட். பட் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹஸ் ஃபெயில்ட் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா தே டை. ஆர்டிபிஷியல் ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ. தே ஹாவ் பம்பிங் மெக்கானிக்கல் ஹார்ட்ஸ், பட் ப்ரொஹிபிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ். நம்ம இந்தியாவில் அது வந்து யூஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அன்லெஸ் நம்ம இந்தியர்கள் யாராவது டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னா தென் இட்ஸ் பாசிபிள். பட் அது வரைக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். பட் அதுல வந்து 70% சர்வைவல் ரேட் அட் த எண்ட் ஆஃப் 1 year. 10 yearsல 50%. And they have to be on lifelong medications. Our youngest heart transplant is a 2-year-old. 1 year 11 months la we did a heart transplant. Is he healthy now? He is well. He is in Gujarat and he is very well. Okay, டாக்டர் காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.
சார் வணக்கம், நான் திருக்குவளையில இருந்து அன்புச்செழியன் பேசுறேன் சார். அன்புச்செழியன், உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பையனுக்கு இப்ப 12 வயசு ஆகுது. சொல்லுங்க. அவனுக்கு 6 வயசு இருக்கிறப்ப அவனுக்கு கால் வலிக்கும், நைட்ல நிம்மதியான தூக்கம் இருக்காது, கால் பரண்டு படுப்பாங்கிறதுக்காக டாக்டர் அழைச்சிட்டு போனோம். அப்ப அவனுக்கு ஏஎஸ்ஓ டைட்டர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரத்தத்துல எடுத்து பார்த்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மந்த்லி வைஸ் இன்ஜெக்ஷன் போடலன்னா அவனுக்கு பின்னால வந்து ஹார்ட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி வைஸ் அந்த பெனிடியூர் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் நாங்க கார்டியாலஜிஸ்ட போய் பார்த்து எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப அவங்க சொல்றாங்க இதயத்துல எந்த பாதிப்பும் இல்ல, இப்போதைக்கு நீங்க அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னொரு டாக்டர் சொன்னாங்க சார். ஓகே. நாங்க ஆனா ஒரு 2 இயர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம், அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமா இல்ல? ஆனா இப்பயும் அவனுக்கு இந்த கால் வலி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா பரண்டு படுக்கிறான், நிம்மதியான கால் துடிக்குது சார், தூக்கி தூக்கி போடுது. அப்ப அந்த முதல்ல சொன்ன டாக்டர் உண்மையா இருக்குமான்னு எங்களுக்கு ஒரு டவுட். பின்னாடி எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்த்தப்ப சில பேர் சொல்றாங்க அதுல எக்கோல சரியா தெரியாமலும் இருக்கலாம், எக்கோல கிளியரா இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எது சார் உண்மை? இல்ல நாங்க அந்த பெனிடியூர் இன்ஜெக்ஷன் மந்த்லி பென்சில் அந்த டேப்லெட் வர சாப்பிட்டோம் சார், டெய்லி சாப்பிட்டு அந்த டாக்டர். சாப்பிட்டதுனால பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. பட் நீங்க சொல்றது பார்த்தா உங்க குழந்தைக்கு வந்து பெனிசிலின் தேவையில்லைன்னு தான் படுது. இந்த கால் பகுதியில வலி வர்றது வந்து இந்த வயசுல ரொம்ப காமன். அத வந்து க்ரோயிங் பெயின்ஸ்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு அந்த பெனிசிலின் சாப்பிட சொன்னது வந்து ருமேட்டிக் ஃபீவரா இருக்குமோங்கிற சஸ்பிஷன்னால. பட் ருமேட்டிக் ஃபீவர்ல வர்ற கால் வலி முட்டி வீக்கம் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த இருதயம் தாக்கம் வந்துட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ங்கிற கிருமி சொன்னல, அதனால தாக்கும். பட் நீங்க சொல்றது வந்து க்ரோயிங் பெயின்ஸ். சோ இதுக்கு வந்து அந்த பெனிசிலின் தேவையில்லை. பட் இவ்வளவு நாள் கொடுத்ததுனால எந்த பாதிப்பும் கிடையாது. சோ இனிமே கொடுக்க தேவையில்லை. டாக்டர், இப்ப வந்து குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் முன்னாடி நிறைய சர்ஜரிஸ் பண்ணி இல்லைன்னா தான் அந்த ஸ்டெப்புக்கு போவீங்க. சோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான சர்ஜரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு? இப்போ குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சிம்பிளான ஒரு ஓட்டையா இருக்கலாம், இல்ல ஒரு சிம்பிள் வால்வ்ல சுருக்கமோ இல்ல லீக்காவோ இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அத வந்து அந்த ஓட்டையோட எஃபெக்ட பொறுத்து, ஹார்ட்ல ஓட்டையோட எஃபெக்ட பொறுத்து, இல்ல அந்த குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து, அந்த ஹோல்னால அந்த ப்ராப்ளம்னால குழந்தை வளராம இருக்கு, இல்ல ஒழுங்கா விளையாட முடியல, படிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம சீக்கிரமே ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிட்டோம்னா ரெஸ்ட் ஆஃப் த ஹார்ட் இஸ் நார்மல். இதெல்லாம் ஐசோலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஹார்ட்ல மத்த எல்லா உறுப்பும் நார்மலா இருக்கும், பட் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருந்தது சொன்னா அந்த ஓட்டை எதை வச்சு டாக்டர் அடைப்பீங்க? எந்த விதமான திசு வச்சு? அந்த குழந்தையோட ஹார்ட்டுக்கு மேல பெரிகார்டியம்னு சொல்லி ஒரு கவரிங் இருக்கும், அதே ஹார்ட் கவர் பண்ற ஒரு லேயர், அதே கூட எடுத்து வைப்போம். சில டைம் வேற மாதிரி ஓட்ட கொஞ்சம் பிரஷர் வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தேவைன்னு சொன்னா கோடெக்ஸ்னு சொல்லி வேற மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கிற கேன்வஸ் மாதிரி துணி அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு இது பண்ணுவோம். சோ இதெல்லாம் அடைச்சிட்டோம்னா அது கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். அதாவது அந்த நீங்க ஆர்டிபிஷியலா வைக்கிறத எந்த அளவுக்கு பாடி அக்செப்ட் பண்ணிக்கும் டாக்டர்? அதெல்லாம் வந்து they are all dead tissue, so அது they are not live tissue, so அதனால அதுக்கு வந்து ஒன்னும் ரொம்ப ரியாக்ஷன் எல்லாம் கிடையாது. பெரிகார்டியம் வைக்கும்போது அதே பாடி அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சோ அது வந்து கம்ப்ளீட்டா that gets accepted and அது மேல ஸ்கின் வளர்ந்து that becomes like a normal heart. இந்த நீல குழந்தைன்னு சொல்லும் போது அது கண்டிஷனை பொறுத்து, சில சமயம் பிறந்த உடனே வந்து 2-3 நாள்லயே ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 1.5 months 2 monthsல பண்ணலாம். சிலது குழந்தை நல்லா வளர்ந்தது சொன்னா 4-5 வயசுல கூட வெயிட் பண்ணி பண்ணலாம். சோ அது கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இது வந்து அறுவை சிகிச்சை முறைகள். இதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணாம ஆன்ஜியோ முறையிலேயே நிறைய சிம்பிள் ஹோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நெடிஸ்ல இருந்து சத்யா பேசுறேங்க. சத்யா, உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் வணக்கம் டாக்டர். வணக்கம். என் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகுதுங்க. அவன் வந்து மூச்சு திணறல தண்ணி குடிச்சிட்டான்ட்டு பேஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதுல 3 வால்வ், அப்புறம் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தப்ப 3 வால்வ்ல ஒண்ணு வந்து மூடலன்னு சொன்னாங்க.
அது எனக்கு ஒன்னும் புரியல. அது எப்படி என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் அனுப்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் நீங்க வந்து 15 days கழிச்சு வந்து பாருங்க. நாங்க 15 days இப்போ வரப்போகுதுன்னா 2 daysல போகணும். சரி, டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு ஆன வாய்ப்புகள் கம்மி. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே ஹார்ட்ல 2 ஓட்டம் நார்மலாவே இருக்கும். ப்ராபப்ளி அதுதான் வந்து இன்னும் ஓப்பனா இருக்கும். இன்னும் 15 days கழிச்சு திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அது வந்து கம்ப்ளீட்டா மூடி இருக்கலாம், இல்ல சின்னதா இருக்கலாம். சோ குழந்தை வந்து நல்ல பால் குடிச்சுக்கிட்டு ஆக்டிவா வெயிட் நார்மலா ஏறிட்டு இருந்தது சொன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. திரும்ப அவங்க சொன்ன மாதிரி சொன்ன டேட்டுக்கு போய் காமிச்சிடுங்க. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. திருப்பூர்ல பேசுறேங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஜெயாங்க. ஜெயா, உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. டாக்டர், குழந்தைக்கு 11 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. குழந்தை அந்த ஹார்ட் வீங்குதுங்க, வீக் இருக்குது அப்படின்னாங்க. பெங்களூர் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டோங்க. அதனால பிளட் கம்மியா இருக்கு, உங்களுக்கு கல்லீரல் எல்லாம் வீக்கம் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஹார்ட்ல எதுவும் ஓட்டை ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? ஓட்டையெல்லாம் இல்லைங்க, ஓட்டை வீக்கம் மட்டும் இருக்கு. சோ இதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த டைலேட்டட் கார்டியோமயோபதிங்கிற கண்டிஷன். இதுல வந்து ஹார்ட் மசில் தாக்கப்பட்டு அது வலுவிழந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹார்ட் பம்ப் பண்ணாததுனால உடம்புக்கு மூளைக்கு எல்லாமே அந்த ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால அதனால பக்க விளைவுகள் வரும். சோ இதுக்கு வந்து இப்போதைக்கு மெடிசன் தான் ஒரே ட்ரீட்மெண்ட். அது அந்த கண்டிஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு சொன்னா, மெடிசன்ல கண்ட்ரோல் ஆகலன்னு சொன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஃபைனல் மேனேஜ்மெண்ட். ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் டாக்டர். நேரடியாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் சிறந்த மருத்துவமனைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. மருத்துவமனைகள், அதன் வசதிகள், சிறப்பம்சங்கள், மருத்துவ சாதனங்கள் ஆகியவற்றின் முழு விவரங்களுடன் மெடிக்கேர் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு. பேசிக் எஜுகேஷனோட யூனிக்கா ஏதாவது படிக்கணும், படிச்சு உடனே வேலை கிடைக்கணும். What next? 100% placement, உடனடி வேலை வாய்ப்பு. Excellent coaching, international standardல வகுப்புகள். CYS Multimedia, the power of imagination. Take the lead. வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர்.
நாம இன்னைக்கு டாக்டர் பிரேம் சேகர் கிட்ட குழந்தைகளுக்கான இருத நோய்கள் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். டாக்டர், அந்த மருத்துவ முறைகள் பத்தி சொன்னீங்க, அதாவது சர்ஜரி பண்ணாம மருந்துகள் மூலியமாவும் கியூர் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அது எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்பிள் டிஃபெக்ட்ஸ், இப்போ ஹார்ட்ல வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஆன்ஜியோ முறையில், அதாவது ஹார்ட்ல இருந்து வர்ற ரத்த நாளங்கள் வந்து காலுக்கெல்லாம் வரும், கைக்கெல்லாம் வரும். சோ காலுக்கு வர்ற அந்த ரத்த நாளம் வழியா கேத்திட்டர்ங்கிற குழாய் மூலமா அந்த ஹோல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை வந்து டிவைசஸ், அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இப்போ டிவைசஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை அந்த குழாய் மூலமா எடுத்துட்டு போய் அந்த இடத்துல பொருத்தி அந்த ஹோலை வந்து ஆபரேஷன் இல்லாமயே அடைக்க முடியும். இதுல வசதி என்னன்னா, இப்போ எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னா இங்க பெரிய வடு வரும். ஈவன் அதர்வைஸ் அந்த காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஸ்கார் எதுவுமே இருக்காது. அண்ட் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட முடியும். ஏஎஸ்டி, பிடிஏ, விஎஸ்டி இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் பிளஸ் அந்த வால்வ்ல சுருக்கம் இருந்தது சொன்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஈவன் பிறந்து 2-3 நாள் ஆன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சில சமயம் வால்வ்ல ரொம்ப சுருக்கத்தோட பிறப்பாங்க, அதனால மூச்சுத்திணறல் எல்லாம் வரும். சோ அந்த நிலையில ஆபரேஷன் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க். அப்போ இந்த மாதிரி ஆன்ஜியோ முறையில நம்ம அந்த பலூன் வால்வுலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அது பண்ணி அதை சரி பண்ண முடியும். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. நாங்க வந்து இப்ப குழந்தைக்கு 7 மாசம், இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் எம்எம் ஹாஸ்பிட்டல்ல தான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் கொஞ்சம் லைட்டா இருக்குதுங்க டாக்டர். ஓகே. அப்புறம் வந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்குது, வெயிட்டே போட மாட்டேங்குது குழந்தை. ஓகே. அதான் ஆதாரம் எடுக்கலன்னு போது அப்புறம் இந்த மூச்சு திணறல் இன்னும் லைட்டா இருந்துகிட்டே இருக்குது டாக்டர். அதான் என்னன்னு கேட்கறதுக்கு தான். இப்போ ஆபரேஷன் பண்ணி அந்த ஹார்ட்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாம் கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டாங்க, ரைட்? ஓகே. 2 ஹோல் இருந்ததுங்க டாக்டர். 2 மூடியாச்சு. 2 மூடியாச்சு. ஆனா இப்ப லைட்டா கொஞ்சம் குழந்தை வந்து குளிச்சுட்டு இது பண்ணா கொஞ்சம் தேம்பி அழுதானா அப்புறம் அந்த மூச்சு திணறல் அது பரவாயில்ல, நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது படிப்படியா வந்து சரியாயிடும். ஆகாரம்லாம் நல்லா கொடுத்தீங்கன்னா முன்ன விட அந்த மூச்சு திணறல் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு வெயிட் ஏறி நார்மல் ஆயிடும். சோ அது ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. ஆகாரம் எடுக்க மாட்டேங்குது டாக்டர். ஆகாரம் எடுக்காம இருக்கிறதுக்கு இப்போ ஹார்ட் வந்து காரணமா இருக்காதுமா. நீங்க கொடுக்கிற முறை அதெல்லாம் சரி பார்க்கணும். வேற ஏதாவது உணவு பழக்கம் மாற்றணுமா, அந்த வீனிங் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி குழந்தைக்கு தேவையான கேலரிஸ் கிடைக்குதா அப்படிங்கறது டயட்டிஷியன் பார்த்து நீங்க கொடுக்கிற முறை சரியா அப்படிங்கறதையும் செக் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் கடையநல்லூர்ல இருந்து சுந்தரி பேசுறேன் சார். உங்க பேர் என்ன? சுந்தரி. சுந்தரி, உங்க கேள்வி என்ன கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார், நான் என் பையனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது சார். ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க, போய் காமிச்சோம். வால்வு வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. அது இப்போ ஆபரேஷன் பண்ண வேண்டாம், அல்லாட்டி 7 வயசு ஆகட்டும்ன்றாங்க. போக போக சரியாயின்னு சொல்றாங்க, கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க. சரி பண்ணிக்கலாமா அல்லாட்டி சரியாயிருமா, ஆபரேஷன் பண்ணணுமா? அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். சரி, அதாவது இந்த ஹார்ட்ல வால்வ் வந்து சுருங்கி இருக்கிறது எந்த அளவுக்கு அந்த சுருக்கம் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்டர்வீன் பண்ணணுமா, ஏதாவது பண்ணணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ண முடியும். சில டைம் அந்த சுருக்கம் வந்து கம்மியா இருந்தது சொன்னா ஒன்னும் பண்ண தேவையில்லை. பட் அதனால வந்து அடிக்கடி சளி எல்லாம் பிடிக்காது யூஸ்வலா. அப்படி ரொம்ப வளர வளர அந்த சுருக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுன்னா அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பலூன் வச்சு கேத்தட்டர் முறையில பலூன் வால்வுலோபிளாஸ்டி பண்ணி அதை சரி பண்ணலாம். சோ அது வந்து செக்அப் பண்ணிட்டே இருங்க. நாளடைவுல அது வந்து கம்ப்ளீட்டா சரியாகாது. ஏன்னா இதெல்லாம் அந்த சுருக்கம்லாம் வந்து பிறப்பிலேருந்தே இருக்கிற ஒரு கோளாறு. சோ அது ஒண்ணு அப்படியே இருக்கும், இல்லைன்னா ஜாஸ்தி ஆகாம இருக்கும். பட் ரெகுலர் செக்அப் பண்ணிட்டே இருங்க. அப்படி அடப்பு ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்த மருத்துவம் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. டாக்டர், இப்போ வந்து பிறந்த 2-3 நாட்களான குழந்தைகளுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த குழந்தைகளுக்கு எப்படி அதை தாங்கக்கூடிய அந்த சக்தி, அந்த எப்படி how do you manage child?
இட்ஸ் a பிக் வெஞ்சர் தான். ஏன்னா பிறந்த உடனே வந்து நம்ம உடம்புல இருக்கிற திசுவே ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கேர் எடுத்து பண்ண வேண்டி இருக்கும். பட் இப்போ வந்து அதுக்கான டெக்னாலஜி அண்ட் ஸ்கில்ஸ், அந்த ஹியூமன் ஸ்கில்ஸே இம்ப்ரூவ் ட்ரெமெண்டஸ்லி. அது மானிட்டர் பண்ற வசதி, அதுக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சு இன்டென்சிவ் கேர். ஏன்னா ஆபரேஷன்ங்கிறது வந்து ஹார்ட் சர்ஜரிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆபரேட்டிங் அலோன். அது முடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா டயக்னோஸ் பண்ணி அதுக்கு கரெக்டா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணுங்கிறது தீர்மானிக்கணும். அது பண்றது ப்ராப்பரா பண்ணணும். பிளஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான கேர், ப்ராப்பர் கேர், அது எப்படி இன்டென்சிவ் கேர். சோ இதெல்லாம் நிறைய முன்னேறி இருக்கு. சோ அதனால இப்போ அதெல்லாம் சாத்தியம். இப்போ மேலை நாட்டுல மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியுங்கிற இந்த நிலை மாறி இப்ப டாக்டர் செரியன்லாம் வந்து இப்போ 30 வருஷமா இங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்லாம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கால எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இங்க வந்து இஸ் அடாப்டட் தி சேம் டெக்னிக்ஸ் அண்ட் ஷோன் தட் இட்ஸ் பாசிபிள். சோ அதனால அந்த அந்த துறையில நிறைய வளர்ச்சி வந்து இப்ப மேலை நாட்டுல என்னென்ன வளர்ச்சி இருக்கோ அது இங்கேயும் இட்ஸ் அவைலபிள். சோ வி ஆர் ஜஸ்ட் ரெப்ளிகேட்டிங் இட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு டூ இட். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் நாங்க சென்னையிலிருந்து அசோக் பேசுறேன் சார். அசோக், உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் இந்த பையனுக்கு 8 வயசு ஆகுது. சொல்லுங்க. ஏஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அது சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா இல்ல டிவைஸ் க்ளோஸ் பண்ணலாமா, எது பெட்டர் சொல்லி ஆப்ஷன்? அது வந்து ஹோல பொறுத்து இருக்கு. இப்ப ஹோல் வந்து 5.5 சென்டிமீட்டர்ங்கிறது வந்து 8 வயசு பையனுக்கு ரொம்ப சின்ன ஏஎஸ்டி. சோ இது வந்து கண்டிப்பா டிவைஸ் க்ளோஷர்ல வித்தவுட் எனி டவுட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டிவைஸ் க்ளோஷர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரிபடி இஸ் அண்டர் ஃபாலோ அப். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவைஸ் க்ளோஷர் பண்ண பேஷண்ட் எல்லாமே தே ஆர் ஆல் அண்டர் ஃபாலோ அப். தே ஆர் ஆல் டூயிங் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஸோ அதனால அது வந்து ஒரு சேஃபான டெக்னிக் அண்ட் ஃபுல் ப்ரூஃப். இட்ஸ் நாட் ரிஸ்கி. அண்ட் டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை கருவில் இருக்கும் போதே ஸ்கேன் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. மாசம் ஒரு 4-5 வாட்டி ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அப்பவே அந்த குழந்தைகளுக்கான அந்த இருதய நோய்களை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள், அந்த இதை குறைக்க முடியுமா? கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆமா, ட்ரீட் பண்றதுக்கும் இப்போ வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னோம்னா ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராஃபிங்கிறது இப்போ நிறைய பண்றோம். 16 வாரத்திலேயே வந்து பிரெக்னன்சி 16 வாரத்திலேயே வந்து குழந்தையோட அந்த சிசுவோட ஃபீட்டல் ஹார்ட் டீடைல்டா பார்த்து அதுல ஏதாவது கோளாறு இருக்கா அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த வழக்கமா இருக்கிற ஓட்டைகள், அந்த ஏஎஸ்டி பிடிஏ தவிர மற்றது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் அது சிகிச்சை முறைகள்ங்கிறது இன்னும் வரல. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஃபீட்டல் ஹார்ட்ல ப்ராப்ளம், வால்வ்ல சுருக்கம் இருக்குன்னு சொன்னா அதை வந்து கேத்தட்டர் மூலமா பலூன் செலுத்தி அந்த வால்வை விரிவுபடுத்தி அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அந்த ஹார்ட் உருவாகிறத நார்மல் பண்றாங்க. சோ அதனால பிறக்கும் போது ஹார்ட் நார்மலா பிறக்குது. சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அதுக்கான இன்டர்வென்ஷன்ஸும் பாசிபிள். இன்னும் ஃபீட்டல் ஹார்ட்ல சர்ஜரி பண்றதும் இட்ஸ் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ். அது வந்து நடைமுறைக்கு வரல. ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம். ஹலோ, நான் ஷரீப் பேசுறேன், ஜமாலியாவில இருந்து, பெரம்பூர்ல இருந்து. உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. டாக்டர், என் டாக்டர் 3 years old இருக்கு. 2.5 years நம்ம டயக்னோசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிபிள்எம்ல. ஓகே. என்ன எனக்கு இருக்குன்னா, என்னோட டாக்டரோட அப்நார்மல் ஹார்ட் பீட் இருந்தது. அதை சஸ்பெக்ட் பண்ணி தான் எக்கோ பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஓகே. பார்க்க பண்ணது சொன்னப்போ இந்த பிடிஏன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. மற்றபடிக்கு என் டாக்டர் வந்து இப்போ வெரி ஹெல்த்தி, ஆக்டிவ், நல்லா க்ரோத் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்றா, நல்லா பண்றா. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தட் எப்போ அந்த கோல்டு காஃப் வரும்போதுதான் அவரோட அப்நார்மல் ஹார்ட் பீட் ரொம்ப பல்சேட் கொஞ்சம் கூட ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறா. மற்றபடிக்கு ஷி இஸ் வெரி ஆக்டிவ், நார்மல். இப்போ இருக்கா பிடிஏ டிவைஸ் க்ளோசர்னு சொல்லிட்டு இப்போ டயக்னோஸ் ஃபைனலி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஏக்கு எப்படி டாக்டர் எப்படி பண்ணலாம்? இன்னும் வெயிட் பண்ணலாமா இல்ல சரியான வாய்ப்பு இருக்குதா?
சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வயசுக்கு மேல அது வந்து தானா மூடாது. இந்த PDAங்கிறது வந்து பிறப்பிலேயே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். படிப்படியா தானா மூடி ஒரு மாசத்துக்குள்ள அது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலன்னு சொன்னா இந்த வயசுல வந்து இனிமே தானா மூடாது. பட் அது சின்னதா இருக்கிறதுனால உங்க குழந்தைக்கு அதனால பாதிப்பு ரொம்ப இல்ல. இது வந்து கண்டிப்பா ஆபரேஷன் தேவை கிடையாது. இது டிவைஸ் க்ளோஷர் பண்ணி ஈஸியா மூடிடலாம். அண்ட் வெயிட் பண்றதுல எதுவும் பயன் கிடையாது. இந்த வயசுல பண்ணிட்டோம்னு சொன்னா குழந்தையோட வளர்ச்சி, இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது அதெல்லாம் கம்மியாகும். தேங்க்யூ டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். சார் வணக்கம், என் பேரு பிரபாகரன் சார், தஞ்சாவூர் மாவட்டம் பெறாங்கிலிருந்து பேசுறேன். பிரபாகரன், உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் என்னோட பையனுக்கு பிறந்து 23வது நாளே ஹார்ட்ல 2 ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க சார். 2.5 2.5 mm. அது உடனடியா ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருமா என்னங்கிறதா சார் என்னோட டவுட். அது வந்து ஹோலோட நேச்சரை பொறுத்து இருக்கு. சில ஹோல் நீங்க சொல்ற சைஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸ். சோ அது வந்து குழந்தைக்கு வந்து வளர்ச்சி தடப்படாம இருக்கு சொன்னா, மூச்சு திணறல் எதுவும் இல்லைன்னு சொன்னா, மேஜரா எதுவும் சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பொழுதுமே குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்து ஆபரேட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கணும். அதாவது குழந்தைக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ், மூச்சு திணறல் இல்ல ரொம்ப நீளம் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். இல்ல வளர்ச்சி தடப்படணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல தான் வி கோ அண்ட் இன்டர்வீன். இல்லாத பட்சத்துல சின்ன ப்ராப்ளமா இருக்கு, அது வளர்ச்சி தடப்படலைன்னா நம்ம வெயிட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிட்டு அது தானா மூடுதா இல்லையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணலாம். டாக்டர், இப்ப அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த இருதய கோளாறுகளை எந்த அளவுக்கு தடுக்க முடியும்? அதாவது தடுக்கிறதுன்னு சொன்னா நம்ம எதுவும் பர்டிகுலரா அந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த ருபெல்லா ஜுரம் அந்த மாதிரி எல்லாம் வராம, இல்ல கன்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹேவ் அ டவுட் அந்த ருபெல்லா வேக்சினேஷன் போடாம இருந்திருக்கோம் அப்படின்னு டவுட் இருந்து சொன்னா அது அந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம். பட் வேற விதிமுறைகள், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிற மதர்ஸ்க்கு குழந்தையோட ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ அந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். வேற இந்த பிறப்பு கோளாறை வந்து நம்ம தடை பண்றதுக்கு வேற வழி எதுவும் கிடையாது. சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸை கவுன்சில் பண்ணி அவங்கள பிறந்த உடனே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இது பண்ணணும் அப்படிங்கறத we can prepare them. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து யங் பேரண்ட்ஸ் பிறந்த உடனே வந்து 1 or 2 daysல ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, நெக்ஸ்ட் 1 weekக்குள்ள சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா that comes as a very big shock. They're totally unprepared. So இந்த மாதிரி டயபெட்டிக் மதர்ஸ் இல்ல அவங்க ஃபேமிலியில மதர்க்கோ இல்ல ஃபாதர்க்கோ ஹார்ட் ப்ராப்ளம், பிறப்பிலேருந்தே இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாலோ, இல்ல வேற குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து முன்னாடி பிறந்திருந்தா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபீட்டல் எக்கோகார்டியோகிராஃபி பண்ணி பார்த்துட்டா பெட்டர். தட்ஸ் வாட் வி நார்மலி அட்வைஸ். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். நேர்கே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பேசிக் எஜுகேஷனோட யூனிக்கா ஏதாவது படிக்கணும், படிச்சு உடனே வேலை கிடைக்கணும். வாட் நெக்ஸ்ட்? 100% பிளேஸ்மெண்ட், உடனடி வேலை வாய்ப்பு. எக்ஸலென்ட்
கோச்சிங், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வகுப்புகள். CYS Multimedia, the power of imagination. Take the lead. வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். டாக்டர், இப்ப இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ரொம்ப குண்டாயிடுறாங்க. ஏன்னா உணவு முறை, பழக்க வழக்கங்கள், வேற நிறைய விஷயங்கள் மாறுறதுனால அவங்க சின்ன வயசுலயே ரொம்ப குண்டா, அப்நார்மலா ரொம்ப குண்டா அளவுக்கு ஆயிடுறாங்க. இந்த சைல்டு ஒபிசிட்டிக்கும் அந்த இருதய நோய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்களுக்கு வரக்கூடிய இருதய நோய்களுக்கு? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எந்த பெற்றோர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னதான் குழந்தை ஆக்டிவா இருந்தாலும் என் குழந்தை வெயிட்டே போட மாட்டேங்குது, குண்டாவே ஆக மாட்டேங்குது, பக்கத்து வீட்டு குழந்தை நல்ல புசு புசுன்னு குண்டா இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங். சோ அது ஒரு வெரி பேட் மிஸ்கன்செப்ஷன். அதனால இப்போ பிளஸ் என்னன்னா, இப்போ முன்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் வெளியில போய் நல்லா விளையாடுறது இல்ல. Mainly because lack of availability of space in cities and stress of homework and school studies. So அதனால என்ன பண்றாங்க, they spend more time in front of the TV and computer. So இது பிளஸ் அந்த உணவு பழக்க வழக்கங்களும் நிறைய மாறி இருக்கு. முன்ன மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்த இட்லி தோசை எல்லாம் மாறி இப்ப பீட்சா பர்கர்னு போயிடுச்சு. So அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, they put on a lot of fat. அண்ட் இந்த இது மேலை நாடுல ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, 10 வயசுலயே இந்த ஃபேட் நம்ம ஹார்ட்ல இருக்கிற கொரோனரி ஆர்டரிஸ்ல படிய ஆரம்பிச்சிருது. சோ அந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல படிகிற ஃபேட் தான் அந்த கொலஸ்ட்ரால், அதெல்லாம் தான் லேட்டர் அடப்பு அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது. சோ அதனாலதான் இப்போ நம்ம முன்னெல்லாம் 60 வயசுல 70 வயசுல பாத்துட்டு இருந்த ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் இப்போ 25-30 இயர்ஸ்லயே பாக்குறோம். One of the main reason is this childhood obesity plus the lifestyle changes, stress factor and அதெல்லாம். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ சார். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ரேணுகா. ரேணுகா, எங்க இருந்து பேசுறீங்க ரேணுகா? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க ரேணுகா? கோட்டூர். கோட்டூர். உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட क्वेश्चंस கேளுங்க. அந்த ரிமோட் எடுப்பா. இது அந்த சொல்லுங்க. 9 வயசாகுது சார். அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது, லிஸ்ட் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னாங்க? அதாவது மூச்சு தூக்கி போடுறது. ஓகே, ரைட். அதுக்கு அவனுக்கு அடிச்சா ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி நில் போகுது. என்ன வயசு சொன்னீங்க? 9 வயசு. 9 வயசு. சோ நீங்க சொல்றது அவனுக்கு அடிச்சா அழும்போது ரொம்ப மூச்சு அப்படியே பிடிச்சுக்கிறான். பிளஸ் இன்னொன்னு மூச்சு தூக்கி போடுதுன்னு சொல்றீங்க. வீசிங் ப்ராப்ளம் அது பரம்பரையா வர்றது. உங்க ஃபேமிலியில யாருக்காவது இருக்கிறதுனாலதான் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி வரும். அது நீங்க கரெக்டா அதுக்கான சிகிச்சை முறை செஞ்சீங்கன்னு சொன்னா அதோட தாக்கம் கம்மியா இருக்கும். அழும்போது மூச்சு பிடிச்சுக்கிறது ஜஸ்ட் அ பிஹேவியரல் திங். சோ அதுக்கு பயப்பட தேவையில்லை. அது நீங்க கொஞ்சம் ஃபர்மா இருந்து அதை மேனேஜ் பண்ணணும். தட்ஸ் ஆல். இது ஹார்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. அண்ட் டாக்டர், இப்ப அந்த குழந்தைகளுக்கான நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் உணவு பழக்கங்கள் ஒரு முக்கிய காரணமா சொன்னீங்க. இப்ப குழந்தைகளுக்கு ஏற்ற டயட் ஹேபிட்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற டயட் ஹேபிட்ஸ்னா அதாவது நம்ம உணவுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். சோ இது சரியான பெர்சன்டேஜ்ல இருக்கணும். சோ வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய விட்டுறாங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்டும் தான் நிறைய ப்ரெடாமினண்டா போகுது. சோ அதுல வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இட் ஷுட் பி மேட் அ கம்பல்சரி பார்ட் ஆஃப் த டயட். பிளஸ் எக்ஸசைஸ், நிறைய விளையாடணும். சோ இது ரெண்டு பண்ணாலே ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகே. அண்ட் டாக்டர், இப்ப வந்து உங்களோட ஃபைனல் மெசேஜ் குழந்தைகளோட அந்த இருதய நோயை கம்மி பண்றதுக்கோ அல்லது கண்ட்ரோல் பண்றதுக்கோ உங்களோட ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது as a டேக் ஹோம் மெசேஜ், குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து 100 குழந்தையில ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரும்.
அத வந்து இந்த மூச்சு திணறல் இருந்தாலோ இல்ல குழந்தை அழும்போது ரொம்ப நீளமானாலோ இல்ல ஒழுங்கா வளர்ச்சி இல்லைன்னாலோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். முன்ன இருந்த நிலை மாறி 98% of the heart problems can be treated. So ட்ரீட் பண்ண முடியாதுங்கிற எந்த கண்டிஷனுமே கிடையாது. அத வந்து நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னு சொன்னா சில சமயம் இந்த ஹார்ட்ல ஹோல் வந்து 1 வயசுலயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா 10 வயசுல அது தானா மூடிடும். நீங்க 10 வயசுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ 10 வயசுல பார்க்கும்போது அந்த ஹோல் அதே சைஸ்ல இருக்கும். பட் ஹார்ட் அண்ட் லங் ரெண்டுமே டேமேஜ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி அதை ஏர்லியா அதை சிகிச்சை பண்ணி ப்ராப்பரா ட்ரீட் பண்ணோம்னு சொன்னா அந்த குழந்தை வந்து ஹார்ட் டிசீஸ் இல்லாம சமூகத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. சமூகத்துக்கு பாரமா இல்லாம சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லா they'll be healthy individual. ஓகே. அண்ட் டாக்டர், இதை வந்து மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கான இந்த இருதுணை வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? அதற்கான காரணங்கள் பொதுவா அதாவது கன்சாங்குனிட்டினால ஜாஸ்தியா வரும். அதாவது சொந்தங்களுக்குள்ளேயே திருமணம் பண்றதுனால ஒரு காரணம். பட் மற்றபடி அந்த 100 குழந்தைக்கு ஒரு குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது வந்து இட்ஸ் வெஸ்டர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபப்லி தட்ஸ் தி சேம் ஹியர் ஆல்சோ. நம்ம கண்ட்ரில வந்து அந்த ருமேட்டிக் ஜுரம்ங்கிறது ஜாஸ்தி. அந்த இன்ஃபெக்ஷனால வர்ற ஹார்ட் டிசீசஸ் ஜாஸ்தி. சோ அத வந்து அது தட்ஸ் ஈஸிலி பிரிவென்டபிள். சோ இந்த மாதிரி ஒரு சோர் த்ரோட், அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது சொன்னா அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்காம அதுக்கு ஜஸ்ட் டேக் ஏர்லி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆர் உப்பு தண்ணி கொப்பளிக்கிறது அந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தாலே யூ கேன் அதோட தாக்கத்தை குறைக்கலாம். ஸோ தட்ஸ் சம்திங் ஸ்பெசிபிக் ஃபார் இந்தியா. ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து இந்த இந்தியா இந்த ஆசிய கண்டத்துல ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் பிரிவென்டபிள். வேற என்ன விதமா நம்ம இதை வந்து இந்த குழந்தைகளுக்கான மருத்துவ முறை, அதாவது இந்த இருதய நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். அதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்ல வேர்க்கிற இருக்கிற மாதிரி விளையாடணும். ஸ்கூல்ல தட் ஷுட் பி மேட் கம்பல்சரி. பிளஸ் அந்த யோகா, மெடிடேஷன் அதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை கம்மி பண்ற, அதெல்லாம் நம்ம இந்திய கலாச்சாரத்துல உருவான ஒரு முறை இந்த யோகாலாம். அது இப்ப நம்ம மறந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட இருந்து கத்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல பார்ட் ஆஃப் த கரிக்குலம் மாதிரி பண்ணி இதை ஷுட் பி ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் திஸ் ஏஜ். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நான் ரெட்டில்ஸ்ல இருந்து ஜெகதீஷ் பேசுறேன் சார். ஜெகதீஷ், உங்க கேள்வி என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. என்னோட பையனுக்கு 3 வயசு ஆகுது. சொல்லுங்க. என்னோட பையன் பிறந்தப்போ ஹார்ட்ல துடிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. இப்போ அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ டாக்டர் ஒருத்தர் செக் பண்ணிட்டு ஹார்ட்ல வந்து சவுண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பண்ணாங்க. சாரி, என்ன அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, கேட்கல. ஹார்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஹார்ட்ல சவுண்ட் டிஃபரெண்டா வருது. அதாவது இந்த சவுண்ட் டிஃபரெண்டா வர்றதுதான் அந்த மர்மர் சவுண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட்ல வந்து ஒரு ஓட்டையோ இல்ல வால்வ்ல சுருக்கமோ இருந்தது சொன்னா அதனால வந்து அந்த ரத்த ஓட்டம் லேசா தடப்படும். சோ அந்த தடப்படும் போது அதனால வர்ற சவுண்ட தான் வந்து நம்ம ஸ்டெத் வச்சு கேட்கும் போது அந்த மர்மர் சவுண்ட்னு சொல்றது. ஹார்ட்ல பெர்ஃபெக்டா நார்மலா இருக்கிற ஹார்ட்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சவுண்ட் எதுவும் வராது. சோ அந்த மாதிரி வருதுன்னு சொன்னா அது கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஸ்கேன், எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணோம்னா அது எந்தனால வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எங்களுக்கு 1 hour குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் அந்த இதய நோய் பத்தியும் அதை எப்படி தவிர்க்கலாம், அதற்கான மேனேஜ்மெண்ட்ஸ் என்னன்னு பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ். நேயர்களே, குழந்தைகளுக்கு வரக்கூடிய இருதய நோய்கள் சம்பந்தமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா குழந்தைகளுக்கு படிப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க உடற்பயிற்சி செய்யணும். அவங்களோட டயட் ஹேபிட்ஸ்லயும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா அவர்களுக்கான இருதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி டாக்டர் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு டாக்டரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, have a good day.